ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு NSR குக்கிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நூடுல்ஸ் வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் சீஸியாகவும் இருக்கும். இந்த டிஷ்ஷை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு மேகி பேக்கெட் எடுத்திருக்கேன். இந்த நூடுல்ஸை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையால் அடித்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ரஷ் பண்ண நூடுல்ஸை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேன். இதில் இருக்கிற இந்த மசாலாவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஒரு பவுலில் நான் வந்து உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட பொடியாக நறுக்கின வெங்காயமும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த போல் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மேகி மசாலா கொஞ்சம், சாட் மசாலா கொஞ்சமும் சேர்த்துருக்கேன். மீதி கொஞ்சம் மேகி பேக்கெட்டை அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மசாலாவும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது அப்படியே வச்சுக்கலாம். ஒரு பவுலில் நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட வந்துட்டு கொஞ்சம் மேகி மசாலா வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுவும் ரெடியாக இருக்குது. இது அப்படியே வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சீஸ் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீஸ் ஸ்லைசஸை கத்தி வச்சு ஒரு 4 பீஸாக வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை கையிலேயே ஃப்ளாட்டாக பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சீஸை இதுக்குள்ளே வச்சு, இந்த சீஸ் எதுவும் வெளியே தெரியாத மாதிரி இந்த பொட்டேட்டோக்குள்ளே வச்சு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போது பால் மாதிரி பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க இந்த நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, இது மேலே வச்சு ஃபுல்லாக இந்த நூடுல்ஸ் வந்து கோட் ஆகிற மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு கையில் எடுத்து பால் மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம பால் மாதிரி பண்ணும்போது இதெல்லாம் நல்லா ஒட்டிக்கும் இந்த உருளைக்கிழங்கோட இந்த நூடுல்ஸு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போது எதுவும் உதிர்ந்து வராது. இந்த மாதிரி நான் எல்லா பாலையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து சூடாக இருக்குது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது இப்படி கரண்டி வச்சு லைட்டாக எல்லா சைடும் திருப்பி விடும்போது எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகும். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய நூடுல்ஸ் பால் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. இது கூட வந்து கெச்சப், மயோனைஸ் எது கூட வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சீஸியாக இருக்கும். நம்மளுடைய நூடுல்ஸ் பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி வந்துச்சு உங்களோட டிஷ்ஷுன்னு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நிறைய நம்மளுடைய NSR குக்கிங் சேனலில் இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.